வணக்கம். இன்று ஒரு சட்ட தகவல். இன்றைய தகவலில் ஒரு கைதிக்கு கைவிலங்கு போடலாமா என்பதனை பற்றி காணலாம். ஒரு கைதியானவர் தண்டனை பெற்றிருந்தாலோ அல்லது விசாரணை கைதியாக இருந்தாலோ அவரை சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கோ அல்லது நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலைக்கோ அழைத்து செல்லும் பொழுது அவருக்கு கைவிலங்கு இடக்கூடாது. மேலும் அவருக்கு கைவிலங்கு இட வேண்டும் என்றால் குற்றவியல் நடுவரின் அனுமதி பெற வேண்டும். அதாவது அவர் வன்முறையில் ஈடுபடுவார் அல்லது அபாயகரமானவர் அல்லது தப்பித்து ஓடக்கூடியவர் என்று தீர்மானிக்கும் பொழுது காவல்துறை அதிகாரியானவர் குற்றவியல் நடுவருக்கு ஒரு மனு செய்ய வேண்டும். அந்த மனுவினை குற்றவியல் நடுவர் அவர்கள் தீர்மானித்து கைதிக்கு கைவிலங்கு இடலாமா வேண்டாமா என்பதனை அறிந்து பிறகு குற்றவியல் நடுவர் அவர்கள் அனுமதி கொடுப்பார். அவருக்கு கைவிலங்கு போடலாமா அல்லது வேண்டாமா, அவர் தப்பி ஓடிவிடுவார் என்னும் பொழுது குற்றவியல் நடுவர் அவருக்கு கைவிலங்கு போட சொல்லி காவல்துறைக்கு அனுமதி கொடுப்பார். மேலும் ஒரு கைதிக்கு கைவிலங்கிட வேண்டும் என்றால் குற்றவியல் நடுவர் அவர்களின் அனுமதி பெற வேண்டும். மேலும் ஒரு கைதிக்கு கைவிலங்கிடுவது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதும் மற்றும் மனித உரிமை மீறலும் ஆகும். எனவே ஒரு கைதிக்கு கைவிலங்கு இடக்கூடாது என்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது. ஆல் இந்தியா ரிப்போர்ட் பேஜ் நம்பர் 2193 1996 சுப்ரீம் கோர்ட் கேசஸ். மேலும் இந்த வழக்கானது 2012 வால்யூம் நம்பர் 3 மெட்ராஸ் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 38 என்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது. எனவே ஒரு கைதிக்கு கைவிலங்கு இட வேண்டும் என்றால் குற்றவியல் நடுவரின் அனுமதி தேவைப்படுகிறது. மேலும் அவர் அனுமதி இல்லாமல் கைவிலங்கு இட்டால் அவர் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாவார். நன்றி, வணக்கம்.